ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் இந்த வைப்பு நிப்பாடி இருக்குது. இப்போ பிள்ளை இறந்துருச்சு. அதுக்கு இவங்க எதுவுமே சொல்ல மாட்றாங்க. உடனேல செக் பண்ணதுக்கு அங்கெல்லாம் 100க்கு 100 ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி, இங்கே ஹார்ட் பீட் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க மூக்கெல்லாம் அந்த அசிங்கம் இருந்துச்சுன்னு, அசிங்கம் இந்த போயிருச்சுன்னு பிள்ளைக்கு. அதனால எனக்கு கதைக்கே இல்லை. யாசின் கதை. என் பேர் சத்யசீலன் செல்வராணி. கப்பல் துறையில் நாங்கள் இருக்கிறோம். 8ஆம் தேதி நைட்டு இந்த பிள்ளைக்கு 1:30க்கு பிள்ளைக்கு வருத்தம்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். நாங்கள் இந்த பிள்ளையை கொண்டு வரக்குள்ள நாங்கள் வருத்தமாக தான் கொண்டு வந்து நிப்பாட்டினோம். நாங்கள் நிப்பாட்டிலேருந்து டாக்டர் மாதிரி யாரும் வந்து பார்க்கலன்னு பிள்ளை ஒரே சொல்கிறா. வந்த நேரத்துலேருந்து அப்படி தான் இருக்குமா, ஸ்கேனோ பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய இல்லை. வந்த நேரத்துலேருந்து ஃபுல்லாக வார்டில் வச்சுருக்கான். ஃபுல்லாக வருத்தம் வருத்தம்னு டாக்டர் சொன்னால் டைம் இருக்குமா உங்களுக்கு டைம் இருக்குன்னு வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்கு. ஃபுல்லாக பெனடோல் கேட்டு கூட ஒரு பெனடோல் கொடுக்கல வருத்தம்னு சொல்லி இருந்திருக்கு. இப்போ நேற்று நாங்கள் விடிய 4 மணிக்கு கூட அடிக்கக்குள்ள அதே வருத்தத்தோடு தான் பிள்ளை இருக்குது. பிள்ளை கேட்க சொல்லுது, அம்மா இப்படித்தான் வருத்தம், அவங்க பார்க்க டாக்டர் வந்து எங்களுக்கு யாரும் பார்க்கையும் இல்லை, பெனடோல் கூட கொடுக்குறாங்கல்ல. 6:10க்கு வந்து அவங்களோட மாமி ஒரு மிஸ்கிட்ட சொல்லியிருக்கா, அப்படி பிள்ளை இவ்வளோ வருத்தமாக இருக்குது என்னென்னு கேட்க அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நார்மல் இன்னுமா டைம் இருக்குது. அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பிள்ளைக்கு வருத்தம்ட்டா ஒரு பெனடோல் கொடுங்கன்னு, இல்லை டாக்டர் வரட்டும், டாக்டர் வந்து தான் பெனடோல் சொல்லி கொடுக்கலாம், நாங்கள் இல்லாட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு தான் பிள்ளைக்கு ஏலாத பிறகு சேஜனுக்கு கோல் அடித்து சொல்லியிருக்கா, அப்படி இங்கே மச்சால் ஒரு ஆள் கோல் அடித்து சொல்லியிருக்கா, இப்படி சரியான சீரியஸாக இருக்குது பிள்ளைக்கு வருத்தம்னு சொல்கிறா. பிறகு தான் சேஜன் வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கு பிறகு தான் சொல்லியிருக்கேன். இப்போ உடனே லேபர் ரூம் கெடுங்கன்னு சொன்னதுக்கு சொல்லியிருக்காங்க, பிள்ளையை கொண்டு போங்க. பிறகு டாக்டர் மாதிரி அதுக்கு பிறகு தான் இசிஜி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. புள்ள துடிப்பு போகிற நேரம் புள்ள துடிப்பு நல்லா தான் இருந்திருக்கு. லேபர் ரூமுக்கு போத்தாடி புள்ள துடிப்பு நல்லா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வாட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியும். அப்போ எங்களுக்கு சேஜன் சேர் கோலடி சொன்னேன், புள்ள கக்கா சாப்பிட்ருக்கு, அதுதான் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. அப்போ நாங்கள் வந்து கேட்குறேன்னு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னவங்க. புள்ள பிறக்கத்தாடி துடிப்பு இருந்திருக்கு. அங்கே வாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்ல, இது வரைக்கும் என்ன பிள்ளைக்கு நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை 3 மாதத்துக்கு பிறகு ரிப்போர்ட் தருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு நிறைய பேருக்கு நடந்திருக்கு.